இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 2024 வருடம் நேத்தோட முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அந்த நேற்று வரைக்கும் 2024 வருடத்தில் நாம் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்த படங்களோட பட்டியலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து டாப் 10 லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை இது டாப் 10 லிஸ்ட் இல்லாமல் ஜென்ரலாக 10 படம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க. நான் ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அந்த டாப் 10 லிஸ்ட்லேருந்து வரேன். 10வது இடம் என்னென்னா கோட். என்னது அப்படின்னா, ஆமாங்க, கோட் படம் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கு உரிய படம். வெங்கட் பிரபு இயக்கம் அப்படிங்கிறாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் விஜய்க்கு ஒரு மங்காத்தாவாக இருக்கும்னு நினச்சோம். ஒரு மாநாடு மாதிரி ஃப்ரெஷ்ஷான படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் மிஞ்சினது என்னவோ ஏமாற்றம் தான். குறிப்பாக அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹைப்பு வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அதுவும் டபுள் ஆக்டிவ் விஜய், ஒருத்தர் வில்லன், அப்படி இப்படின்ட்டு வேறு லெவல் எதிர்பார்ப்பு. ஆனால் படம் ஓகே தாங்க, விஜய்க்காக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் ரிசல்ட் வந்துச்சு. ஆனாலும் வெங்கட் பிரபு மேஜிக் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே கூடவே இன்னொரு படத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த 10வது இடத்துல நம்ம வெற்றிமாறனோட விடுதலை 2 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு 20ஆம் தேதி. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படமாக அறம் பேசியது அந்த படம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வசூல் ரீதியாக என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு கனமும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த வகையில் விடுதலை 2வும் ஏமாற்றம் தான். இப்போ 9ஆம் இடத்துலையும் 2 படங்களை சொல்லலாம். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன். அதாவது ஜெய்பீம் படத்தோட டைரக்டரை வந்து ரஜினி அவர்கள் கமிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெய்பீமில் எப்படி சூர்யா அவர்கள் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாடலாமல் ஒரு வேற லெவல் கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த படமும் அப்படி கிரிப்பாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ரஜினி அப்படி பண்ணார்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஏன்னா அஜித்தே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாஸ் பண்ணுறவர், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலும் கூட நேர்கொண்ட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமிதாப் பச்சன் கேரக்டர் பண்ணார். அஜித்துக்காக 2 ஃபைட் வச்சாங்க. மீறி போனால் ரஜினிக்காகவும் அது மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டைட்டிலே வேட்டையன் அப்படின்னு டைட்டில் வச்சாங்க. இப்போ ஜெய்பீம் டைட்டில், நேர்கொண்ட பார்வைன்னு பெண்மைக்காக அந்த டைட்டில் வச்சது. ஸோ வேட்டைன்னு வைக்கும் போது இது வழக்கமான ரஜினி படமாக தான்டா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடைச்சல்கள் ரஜினி சைட்லேருந்து நம்ம ஞானவேல்ராஜா கொடுத்ததா நிறைய தகவலாக உலாவச்சு. ஆனாலும் கூட பெரிதும் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஆனால் அந்த படம் வந்து ஏமாற்றத்தையே கொடுத்துச்சு. அதாவது இந்த படம் கொஞ்சம் வந்து டைரக்டர் படமாக இருந்தால் ரஜினிக்கு இந்த படம் ஒரு மணிமகுடமாக இருந்திருக்கும். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிவிட்டு, அதாவது என்கவுண்டர்னு தெரியாமல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மாஸ் பில்டப் அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். அப்படியே கூடவே கிட்டத்தட்ட இதே மீட்டரில் மெய்யழகன். எல்லோரும் 96 மாதிரி ஒரு படம் இருக்குன்னு தான் எதிர்பார்த்து போனோம். கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். ஆனால் அந்த படம் பேசிய விஷயங்கள்லாம் வேறு லெவல். உண்மை, அறம், நீதி எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கூட படத்தோட டியூரேஷன், அப்புறம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து வாயிலே சொல்லி ஒரு மாதிரியோட படம் வந்து தனித்து போயிடுச்சோ, அந்நியப்பட்டுருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மெய்யழகன் இருந்துச்சு. ஸோ இந்த 9ஆம் இடத்துல வேட்டையனும் மெய்யழகனும் ஓரளவு நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 8ஆம் இடத்துல ஒரு படம் இருக்குது, ஸ்டார் கவி நடித்த படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கான ஹைப்பே வேறு லெவல் ஆச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த படத்தில் எடிட்டர் தான் வந்து அப்படி ஒரு அட்டகாசமான ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அதுதான் நடந்துச்சு. 7ஆம் இடத்துல ராயன் வெற்றி படம் தான், 156 கோடி வசூல். ஆனால் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட வெறும் பில்டப்பு, பீலா, தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ரகுமானோட பிஜிஎம், கேஸ்டிங் இதெல்லாம் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்ட படமாக தான் இருந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி இதுக்காக அந்த படம் ஓடிச்சு. அதனால் வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயை புரட்டி போட்டதோ இல்லை வந்து ஒரு புதுமையான கதையோ எதுவுமே கிடையாது. ஸோ பாட்ஷாவையே திரும்ப திரும்ப வந்து பண்ணதை அந்த ஒரு அலர்ச்சி தான் கொடுச்சு. ஆனால் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க. நமக்கு ஏமாற்றம் தான். 6ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரத்னம். ஹரி அவர்கள் இந்த படத்தில் கம்பேக் கொடுத்துருவார்ப்பான அழுத்தமாக நம்பணும். ஏன்னா அப்படிப்பட்ட காம்பினேஷன். ஏன்னா ஏற்கனவே விஷாலை வச்சு 2 அதிரி புதிரி ஹிட்டு கொடுத்தவர், தாமிரபரணி ஒரு ஹிட்டு கொடுத்தவர், பூஜைன்னு ஒரு ஹிட்டு கொடுத்தவர். ஸோ ரத்னம் நம்ம ஹரி அவர்கள் தன்னை மாற்றிக்கிட்டு அல்லது பழைய ஸ்டைல்லையே வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உல்ட்டாவாகிடுச்சு. ஏன்னா அவர் ரிஸ்க் எடுத்தார். சீன்ஸ்லாம் வந்து பழைய மாதிரி சீன்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் ஹீரோயின் வந்து டூயட் இருக்கக்கூடாது, அப்படி இப்படி கதை முதல் கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு புதுமைகளை பண்ணார்.
ஆனால் அதெல்லாம் பத்தலை. ஏன்னா வண்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து வேலூருக்கு வந்து கிட்டத்தட்ட அது என்ன தான் வந்து ஆத்தா என்ன சொல்லுவாங்களே, ஊர் என்ன பேர் ஆத்தா என்ன பேர் வச்சாலும் ஊர் உனக்கு வச்ச பேர் சண்டீர்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அரியவர்கள் என்ன தான் ட்ரைலர் கட் பண்ணி இது பண்ணாலும் இது ஒரு ஹரி படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் முழுக்க அந்த ஸ்க்ரீன் பேல ஒரே இரைச்சல் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரத்தமும் ஏமாற்றம் தான். அடுத்ததா 5வது இடத்தில் நம்ம சிவகார்த்தியோட அயலான் படம். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 5-6 வருடமாக அண்டர் ப்ராஜெக்டில் இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தின் இயக்குனர் இந்திரன் ரவிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா 2வது படமாக வந்து இப்படி ஒரு 5-6 வருடத்தில் மாட்டிக்கிட்டோமேனு அவர் வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல்லாம் இருந்தால் தகவல் இருந்துச்சு. ஸோ அவரோட பொறுமைக்கு இந்த படம் நல்லா ஓடிக்கணும். ஆனால் இந்த படம் வெறும் வெற்றி படம் அப்படிங்கிற கேட்டகரி தான் வந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போகலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. 4வது இடத்துல கிட்டத்தட்ட இதே அயலான் கூட ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர். இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் தனுஷோட இந்த கேப்டன் மில்லரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதை சொல்லல் வந்து இந்த படம் வந்து முரண்படுது அப்படிங்கிற தகவலாக இருந்துச்சு. வழக்கம் போல் இந்த படம் வன்முறையை மட்டுமே அழுத்தமாக பேசுதுப்பா அப்படிங்கிற கடுமையான விமர்சனம் வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த படமும் ஒரு ஓகே வெற்றி படம் அப்படிங்கிற ரேஞ்சு தான் வந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தங்கலான். நம்ம ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த வேறு லெவலில் இருக்க வேண்டிய படம்னு எதிர்பார்ப்பை கொடுத்த படம். இத்தனைக்கும் ஆஸ்கருக்குலாம் அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் வந்து இன்னொரு சார்பட்டா பரம்பரையாக நம்ம ரஞ்சித்துக்கு இருக்க போகுதுன்னு நினச்சா இல்லை அப்படின்னு அழுத்தமாக நிரூபிச்சுது அந்த செகண்ட் ஹாஃபு. குறிப்பாக இங்கே பேசுகிற பாஷை நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கனெக்டே ஆகலை. ஏன் இப்போ ரஞ்சித் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் சொல்லியிருந்தார், சார்பட்ட பரம்பரை ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சு, ஆனால் தங்கலான் படம் கனெக்டே ஆகலை. அது ஏன் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நான் மண்டையை பிடிச்சிட்ருக்கேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ தங்கலான் ஏமாற்றமான ஒரு படம் தான் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல என்ன படம்னா நமக்கே தெரிஞ்சிடும். நம்மள அடிக்கடி சொன்னோம், இந்த 1000 கோடி வசூல் படத்தில் மிகப்பெரிய வசூலை குவிக்க போகிற ஒரு படம். ஏன்னா இந்த காம்பினேஷன் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் இத்தனை வருடத்துக்கு அப்புறம் இணையும் போது வேறு லெவலில் இருக்குன்னு என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் 2 ஷங்கரும் கமலும் இணைந்ததால் வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. முதல் பாகம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ இத்தனை வருடங்கள் கழித்து இந்தியன் தாத்தா சேனாபதி தாத்தா வராரு அப்படின்னாவே வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா இருக்க படத்தை வந்து 2ஆக பிரித்து ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் முழு படமாக விட்டு லேக் ஆகி கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 12 நிமிஷம் குறைச்சி அப்புறம் நெகட்டிவ் ட்ரோல் பண்ணி நிறையா பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா கடும் ஏமாற்றத்தை கொடுத்து ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் விட்டுடலாம். படமாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா சங்கர் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிக்க வேண்டும், இல்லது அவருடைய அந்த பழைய ஸ்டைலை விட வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை தான் சங்கருக்கு கொடுத்துருக்கோம். அவர் உணர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது இனி வரும் இந்தியன் 3லேயோ இல்லை கேம் சேஞ்சர்லேயோ தெரியும். ஸோ இந்தியன் 2 ஓவராலாகவே ஏமாற்றமான படம் தான். இதைத்தான் உலகநாயகன் கமலஹாசன் ப்ரெஸ் மீட்லேயே எனக்கு 3ஆம் பாகம் தான் பிடிச்சிது அப்படின்னு லைட்டாக மறைமுகமாக சொல்லிட்டார். இந்த படம் வந்து பெருசாக வந்திருக்காதுன்ட்டு கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு. முதலிடம் என்ன பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பினகன் சூர்யா நடித்த கங்குவா படம். கங்குவா படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை பேசிட்டோம். அதை வந்து இந்தியன் 2 மாதிரியே தான் அதை வந்து நெகட்டிவ் ட்ரோல் பண்ணாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. படமாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இல்லாத படமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு தோல்வி படமான எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்த படங்களில் நம்பர் 1 படமாக கங்குவா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.